தாங்கடாங்க சும்மா நோ மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது முந்திதான் வாங்கி பிள்ளை முறைங்க பிடிச்சது விழுந்து பாடுங்க வெயில் போடுங்க வெயில் அம்மா பொறுங்க இடம் சுத்தம் பிள்ளை சறுக்க வருவதற்காக சறுக்கு கட்டை போட்டுக் கொள்வார். இதுபோது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ காரியங்களை நினைப்போம், எத்தனையோ காரியங்களை செய்வதற்காக சிந்திப்போம். சில காரியங்கள் சரியான காரியமாக இருந்தால் உண்மையான அறிஞர்களுக்கு இறைவன் தடையை போட்டுக் கொள்வார். நீ இந்த பக்கம் போகாது, உனக்கு இதிலே தீர்த்திருக்கிறது உண்மையான அறிஞர்கள் பிள்ளையார் ஏன் பிறந்தோ என்று தெரியாமல் வாழ்கிறார்கள். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் என்று தந்தை பிள்ளையை பார்த்து கேட்கிறார். ஆனால் பிறவி பயனை நாங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் அதிகாரிகளுடைய உள்ளத்தை நெருகூட்டுகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. அந்தர்களே மெதுவாக தேர் அசைத்து இருப்பிடத்தை நோக்கி வருகிறது. நீங்கள் இப்போது மெதுவாக இழுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேரை சரியான முறையில் இருப்பிடத்திலே கொண்டு சென்று நிறுத்த வேண்டும். யாரும் வேகமாக இழுக்க வேண்டாம். மெதுவாக தொட்டு கொண்டு வந்தாலே போகும். தயவு செய்து அங்கே காட்டப்படுகின்ற அந்த சைகைகளுக்கு ஏற்ற வகையிலே ஆறுதலாக நீங்கள் தேரை இழுத்து வர வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். பக்தி பூர்வமாகவும் பலவழியும் பங்கும் அருமைகளும் பலவான இடர்களையும் பார்த்துக பிள்ளையாரப்பா. பாவம் ஒரு பலவழியும் பங்கு அருமைகளும் பலவான இடர்களையும் பார்த்துக இருக்கிறதே என்று அறிந்தவர்கள் விநாயகர் பெருமானுடைய பாவத்த மலங்களை போற்றுகிறார்கள். அந்தவர்கள் ஆறுதலாக நீங்கள் தேரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். பக்தி பூர்வமாக பெருமான் தேருக்கு எழுத்தருகிற காலத்தில் அங்கே செங்குளமான பட்டுருக்கு அங்கே சிவாச்சாரியார் கூட செங்குளமான வேட்டி அணிந்து வந்தது போது பல தொண்டர்கள் செங்குளமான காலையே அணிந்து கொண்டார்கள். அது மூலாலயத்திலே கருவறையிலே அசையா மூர்த்தியாக இருந்து அருள் பாலிக்கிறார். ஆனால் தேரோ அசைகின்ற கோயில். அசைகின்ற கோயிலாகிய தேரிலே ஆண்டிலே ஒரு தடவை எழுந்து வந்து ஒன்றுபட வேண்டும் என்று ஒற்றுமையாக இந்த வடத்தை பற்றி இழுத்து மிக பிரமாண்டமான தேரை இழுத்து வந்து மீண்டும் தேர் முட்டியிலே உரிய இடத்திலே நிறுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறுவோம். எல்லாம் வல்ல கல்வளை பிள்ளையாருடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். அன்பர்களே, அடியார்களே, தேரிலே அர்ச்சனை செய்வது என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நான் சொன்னேன், அசைகின்ற நிலையிலே இருக்கின்ற கோயில். அத்தகைய தேர் அர்ச்சனை என்பது ஒரு ஆண்டிலே ஒரு தடவை தானே. இது எல்லாம் உணர்ந்து கொண்டவர்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற பக்தர்கள். அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அதனாலே இங்கே அர்ச்சனை பொருட்கள் முயற்சியினாலும் பல அன்பர்களுடைய நிதி பங்களிப்பினாலும் இந்த ஆலயத்திலே எத்தனையோ திருப்பணி வேலைகள் நடைபெற்றதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுகிறீர்கள். பேராசிரியர் செல்வரத்தினம் சந்திரசேகரம் அவர்கள் இந்த தாவலை இயற்றாலையிலே ஒரு கோபுரம், ராஜகோபுரம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கல்வளை பிள்ளையாருக்கு